ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சாப்டர் 2ல டேட்டா டைப்ஸ்னா என்னன்னு பார்க்க போறோம். பைத்தான் டேட்டா டைப்ஸ். ஸோ இப்போ இதில் வந்து பில்ட்-இன் டேட்டா டைப்ஸ் இருக்கு. இது ஒரு இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். இதில் வந்து பார்த்தீங்கன்னா வேரியபிள்ஸை நம்ம டிஃபரண்ட் டேட்டா டைப்ஸை நம்ம ஸ்டோர் பண்ணி அது டிஃப்ரெண்ட் பர்பஸ்க்காண்டி யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதோட கேட்டகரிஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் டிஃபால்ட்டான இன்பில்ட் டேட்டா டைப்ஸ். ஸோ இதுதான் ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக். நல்லா லிசன் பண்ணுங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் டைப் ஒரு 9 டைப்ஸ் இருக்கு. 9 கேட்டகரிஸ் இருக்கு. ஸோ டெக்ஸ்ட் டைப்னா ஸ்ட்ரிங், நியூமரிக் டைப்னா இன்ட், ஃப்ளோட், காம்ப்ளெக்ஸ் இதில் வரும். சீக்வன்ஸ் டைப்னா லிஸ்ட், டபுள், ரேஞ்ச். ஸோ இதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு நம்ம கோட் பண்ணும்போது உங்களுக்கு புரியும். ஸோ இப்போதைக்கு அதை அப்சர்வ் பண்ணுங்க. மேப்பிங் டைப்னா டிக்ட். செட் கேட்டகரியில் வந்து செட் டைப்ஸ் கேட்டகரியில் வந்து செட்டு, ஃப்ரோசன் செட். பூலியன் டைப்ல வந்து பூலியன், பைனரி டைப்ஸ்ல வந்து பைட்ஸ், பைட் அரே, மெமரி, நன் டைப்ல நன் டைப். ஸோ இதில் மேஜராக பார்த்தீங்கன்னா என்ன கேட்டகரிஸ் யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா டேட்டா டைப்ஸ் யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் டைப், நியூமரிக் டைப்ஸு, சீக்வன்ஸ் டைப்பு, மேப்பிங் டைப்பு, பூலியன் டைப்ஸ். இதெல்லாம் மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுறது, மெஜாரிட்டி யூஸ் பண்ணுவோம். ஸோ காமன் டேட்டா டைப்ஸ் இதுதான். அதோட எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துக்கோங்க. ஸோ இதில் இன்ட் அப்படின்னா ஒன்றும் இல்லை, நம்பர்ஸ், ஜஸ்ட் நம்பர். எப்படின்னா 10, அப்புறம் -5, 2, 1, 3, எனிதிங். இது மாதிரி நம்பர்ஸாக இருக்கிறது எல்லாமே இன்ட் டேட்டா டைப். ஃப்ளோட்னா ஒன்றும் இல்லை, டெசிமல்ஸ். சேம் தான், பட் டெசிமலில் வரும். 3.14, -7.5, 2.5, 5.5. இது மாதிரி டெசிமலில் இருந்துச்சுன்னா நெகட்டிவோ பாசிட்டிவோ எதுவாக இருந்தாலும் அது ஃப்ளோட். ஸ்ட்ரிங் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஸ்ட்ரிங் அப்படின்றது டபுள் கோட்லயோ சிங்கிள் கோட்டுக்குள்ளே இருந்துச்சுன்னா எல்லாமே ஸ்ட்ரிங் வேல்யூவை தான் கன்சிடர் பண்ணுவோம். ஸ்ட்ரிங் டேட்டா டைப். ஸோ பூலியன் டேட்டா டைப்னா ட்ரூ ஆர் ஃபால்ஸ் ரெண்டுமே பூலியன் டேட்டா டைப் வரும். லிஸ்ட், டிக்ஷனரி ரெண்டு இருக்கு. இது ஒரு இம்பார்ட்டன்ட் கான்செப்ட், மைண்ட்ல நல்லா வச்சுக்கோங்க. லிஸ்ட் அப்படின்றது இது மாதிரி ஸ்கொயர் பிராக்கெட்ஸ்குள்ள அதை 1, 2, 3 இது வந்து என்ன மீன் பண்ணுது அப்படின்னா மல்டிபிள் ஐட்டம்ஸ். ஒரு ஸ்கொயர் பிராக்கெட்ல மல்டிபிள் ஐட்டம்ஸா இருந்துச்சுன்னா அதுதான் லிஸ்ட். ஸோ இதை நம்ம அப்பன் பண்ணி ரிட்ரைவ் பண்ண முடியும். ஸோ அப்கமிங்ல உங்களுக்கு நிறைய யூஸ் ஆகும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்கொயர் பிராக்கெட்ஸ்ல 1, 2, 3 அப்படின்னு என்ன மீன் பண்ணுது அப்படின்னா ஸோ மல்டிபிள் ஐட்டம்ஸை ஸ்டோர் பண்ணிக்கலாம். நம்பர்ஸாக இருக்கலாம், இல்லை ஆப்ஜெக்ட்ஸா, ஸ்ட்ரிங்ஸாக இருக்கலாம், இல்லை பூலியனாக இருக்கலாம், ஃப்ளோட்டாக இருக்கலாம். எனிதிங் நீங்கள் வந்து லிஸ்ட்டில் மல்டிபிள் ஐட்டம்ஸாக நீங்கள் வச்சுக்க முடியும், ரிட்ரைவ் பண்ணிக்க முடியும். ஸோ அடுத்து டிக்ஷனரி அப்படின்னா ஒன்றும் இல்லை, இது மாதிரி கேர்லி பிராக்கெட்டில் கீ அண்ட் வேல்யூவா ஸ்ப்ளிட் பண்ணிக்குவோம். காலனை வந்து காலம் பேஸ் பண்ணி ஸ்ப்ளிட் பண்ணுவோம். எப்படின்னா ஒரு டபுள் கோட்குள்ள கீ வேல்யூ, அதாவது இது கீ, இது வேல்யூ. அதாவது நேம்ன்றது கீ, வேல்யூன்றது யுவராஜ். ஸோ நடுவில் வந்து ரெண்டத்தையும் ஸ்ப்ளிட் பண்ணுறது வந்து அசைன் பண்ணுறது வந்து இந்த கோலன். ஸோ நேம்ன்ற கீக்கு யுவராஜ்ன்ற வேல்யூ அசைன் ஆயிருக்கு. ஸோ இது மாதிரி கேர்லி பிராக்கெட்டுக்குள்ள இந்த மாதிரி அசைன் ஆயிருச்சுன்னா அது பேர் டிக்ஷனரி. ஸோ உங்களுக்கு இதுதான் காமனாக யூஸ் பண்ணுற டேட்டா டைப்ஸ். ஸோ நம்ம அடுத்த கோடிங்க்கு போகலாம். இப்போ நேம்னு ஒரு வேரியபிளுக்கு நான் ஒரு ஸ்ட்ரிங் அசைன் பண்றேன், யுவா அப்படின்ட்டு, YUVA. ஸோ இது வந்து ஒரு ஸ்ட்ரிங். தென் ஏஜ் ஒரு வேரியபிளுக்கு ஒரு நம்பரை அசைன் பண்றேன். ஸோ இது என்ன, இன்ட், இன்டிஜர், ஷார்ட் ஃபார்ம்ல இன்ட். str ஸ்ட்ரிங், int இன்டிஜர். தென் price is equal to 99.99. ஸோ இது வந்து ஃப்ளோட். ஸோ டெசிமல் இருக்கனால ஃப்ளோட், அதை ப்ரைஸ் என்ற வேரியபிளில் சென்ட் பண்ணியிருக்கேன். அடுத்து ஓகே இஸ் ஈக்குவல் டு ட்ரூ அப்படின்றது பூலியன். ஸோ இந்த ப்ளூ கலரில் பார்த்துக்கிட்டா தெரியும் உங்களுக்கு, பூலியன். ஸோ இப்போ அதோட டைப்பை பிரிண்ட் பண்ணலாம். பைத்தானில் டைப் பிரிண்ட் போட்டு ரெண்டு பிராக்கெட் type டைப் நேம், அந்த வேரியபிளோட நேமை இங்கே நீ டைப் பண்ணி திரும்ப க்ளோஸ் பிராக்கெட் போட்டுக்கணும். ஐ மீன் 2 பிராக்கெட் போடணும். மொதல் பிராக்கெட் அதுக்குள்ள வந்து திரும்ப டைப், திரும்ப பிராக்கெட் போட்டு அதுக்குள்ள நேம் அசைன் பண்ணணும். நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இது மாதிரி நான்
எல்லாத்துக்குமே அசைன் பண்ணிட்டு பிரிண்ட் பண்ணால் அதோட டைப்பை நம்மளால் பார்க்க முடியும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அதோட டைப் உங்களால் பார்க்க முடியுது. ஸோ லைன் பை லைன் பிரிண்ட் ஆகிருக்கு. நேம்ன்ற டைப் வந்து ஸ்ட்ரிங், ஏஜுக்கு வந்து இண்ட், ப்ரைஸுக்கு வந்து ஃப்ளோட், இஸ் ஓகேன்றதுக்கு பூலியன். ஸோ இதுதான் அதோடைய டைப்ஸ் எப்படி பிரிண்ட் பண்ணுறது பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ஆக்டிவிட்டி பண்ணுங்கள். ஒரு 5 வேரியபிள்ஸ் கிரியேட் பண்ணி டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம லிஸ்ட்டுக்கு போவோம். லிஸ்ட்டை யூஸ் பண்ணி பிரிண்ட் பண்ணுவோம். டேட்டா டைப்பை செக் பண்ணலாம். ஸோ இது எப்படின்றது பார்க்கலாம். ஸோ ஆல்ரெடி பண்ண மாதிரி தான் நம்ம 3 ஐட்டம்ஸை நான் அதில் டைப் பண்ணிக்கிறேன். ஆப்பிள், கமா, பனானா, கமா, செரி, 3த்தையும் நான் அதில் டைப் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ள. இதை நான் இப்போ அதோட டைப்பை நான் பிரிண்ட் பண்ண போகிறேன். பிரிண்ட் ஒரு ப்ராக்கெட், அப்புறம் டிஒய்பிஇ டைப், அப்புறம் டபுள் ஓப்பன் ப்ராக்கெட், க்ளோஸ் ப்ராக்கெட், அப்புறம் எக்ஸ், அதோட வேரியபிள் பிரிண்ட் பண்ணால் அது லிஸ்ட். ஏன்னா இது ஒரு லிஸ்ட்டாக இருக்குது. இந்த ஒட்டுமொத்த லிஸ்ட்டும் அதோட வேல்யூஸும் இதுக்குள்ளே இருக்கும். ஸோ அதை டைப் பிரிண்ட் பண்ணும்போது நம்மளுக்கு லிஸ்ட்டுன்னு வரும். அதே மாதிரி தான் நமக்கு பெராந்திசஸ் ப்ராக்கெட்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சேம் தான். உள்ள இது மாதிரி ரவுண்ட் ப்ராக்கெட் போட்டு பெராந்திசஸ்னாலும் ரவுண்ட் ப்ராக்கெட்னாலும் ஒன்று தான். இதில் வந்து சேம் ஆப்பிள், கமா, பனானா, கமா, செரி, இதையும் அதே மாதிரி பிரிண்ட் பண்ணுறேன். இது பேர் டேபிள். இது பேர் தான் டேபிள். ஸோ நீங்கள் மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். சீக்வன்ஸ் டைப்பில் லிஸ்ட்டு, டேபிள், அது மாதிரி நீங்கள் இது ரெண்டும் சீக்வன்ஸ் டைப்பில் வரும். ஸோ இது மாதிரி பாக்ஸ், இது மாதிரி ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் நீங்கள் இது மாதிரி மல்டிபிள் ஐட்டம்ஸாக கிரியேட் பண்ணி வேரியபிள்ஸ் அசைன் பண்ணீங்கன்னா அது பேர் லிஸ்ட். இது மாதிரி ரவுண்ட் ப்ராக்கெட்டில் அசைன் பண்ணியிருந்தீங்கன்னா அது பேர் டேபிள். ஸோ இதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. நம்ம லேட்டராக அதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அடுத்த ரேஞ்ச். ஸோ சீக்வன்ஸ் டைப்பில் அடுத்த ரேஞ்ச் ஈக்குவல் டு RANG-ன்ற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணுறோம். 6 அப்படின்னு வேல்யூ அசைன் பண்ணுறோம். அப்புறம் பிரிண்ட் கொடுக்குறோம். PRINT பிரிண்ட் டைப் ஆஃப் எக்ஸ் கொடுத்தோம்னா அதோடைய டைப் நம்மளால கீழே பார்க்க முடியும். ரேஞ்ச். ஸோ இதோட மீனிங் என்னன்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். லிஸ்ட்னா என்ன, டேபிள்னா என்ன, டேபிள்னா அதோட டேபிள் எப்படி இருக்கும், ரெண்டு ரேஞ்ச் எப்படி இருக்கும் அப்படின்றத அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இதோட பெர்போஸ் என்னன்றது அப்கமிங்காக நம்ம கண்டிப்பாக பார்க்கலாம். ஸோ இப்போ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ப்ராக்கெட் டைப்பில் இது மாதிரி ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் இருந்துச்சுன்னா மல்டிபிள் ஐட்டம்ஸாக உள்ள அசைன் பண்ணியிருந்தாங்கன்னா அது பேர் லிஸ்ட். இது மாதிரி ரவுண்ட் ப்ராக்கெட்டில் அசைன் பண்ணியிருந்தாங்கன்னா அது பேர் டேபிள். இது மாதிரி ரேஞ்ச் அப்புறம் ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் போட்டு ஒரு நம்பர் அசைன் பண்ணியிருந்தாங்கன்னா அது பேர் ரேஞ்ச். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம டிக்ஷனரின்னு என்னன்னு பார்ப்போம். டிக்ஷனரி மேப்பிங் டைப்பில் டிக்ஷனரி வரும். மேப்பிங் டைப்பில் டிக்ஷனரி வரும். ஸோ டிக்ஷனரி எப்படின்றத பார்ப்போம். x is equal to இது மாதிரி கர்லி பிராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. உள்ள வந்து அசைன் பண்ணிக்கோங்க. நேம்ன்ற கீக்கு ஜான், கமா, ஏஜ்ன்ற கீக்கு 36ன்ற வேல்யூ. ஸோ இது ரெண்டும் ஒரு ஐட்டம், கமா, இது ரெண்டும் ஒரு ஐட்டம். ஸோ டூ ஐட்டம்ஸ் இருக்கு. 2 ஐட்டம்ஸ் இருக்கு. ஸோ இது கீ, இதுக்கு இந்த கீக்கு இந்த வேல்யூ, கமா, செகண்ட் ஐட்டம்ல இந்த கீக்கு இது வேல்யூ. ஸோ இதோட டைப் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா பிரிண்ட் டைப்.
அதோடைய டைப் வந்து டெக் அப்படின்றது ஒரு அவுட்புட் வந்துருச்சு. அடுத்து நம்ம வந்து செட் அப்படின்னா என்ன பார்ப்போம். செட் டைப்ஸ்ல செட் ஃப்ரோசன் செட்னா என்னன்றதை பார்க்கலாம். ஸோ நம்ம இப்போ என்னென்ன பார்த்துருக்கோம், எல்லா டைப்ஸோட காமன் டைப்ஸும் பார்த்துருக்கோம், லிஸ்ட் பார்த்துருக்கோம். இன்ட்டு ஃப்ளோட் டைப்ஸ்லாம் பார்த்துட்டோம். லிஸ்ட் டபுள் ரேஞ்ச் பார்த்துட்டோம், நெட்டு பார்த்துட்டோம். இப்போ வந்து செட்டு ஃப்ரோசன் செட் பார்க்கணும். இது வந்து மேலே பார்க்க காமனாக டிக்ஷனரி மாதிரியே இருக்கும், பட் இது வந்து டிக்ஷனரி கிடையாது. அதில் வந்து கீ வேல்யூஸ் இருக்கும், இதில் கீ வேல்யூஸ் இருக்காது. டேரெக்டாக நீங்கள் இங்கே டெம்பிள்லையும் லிஸ்ட்லையும் அசைன் பண்ணுற மாதிரி இங்கே வந்து வேல்யூஸை மல்டிபிள் ஐட்டம்ஸாக இங்கே அசைன் பண்ணிக்கலாம். டபுள் கேர்லி ப்ராக்கெட், ஓப்பன் கேர்லி ப்ராக்கெட், அப்புறம் க்ளோஸ் ப்ராக்கெட். இது ரெண்டுத்தையும் பார்த்தீங்கன்னா ஆப்பிள் கம்மா பனானா கம்மா செரி. ஸோ 3 ஐட்டம்ஸ் இருக்குது. ப்ராக்கெட்ஸில் கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க, உங்களுக்கு போக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிக்கும். நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. லிஸ்ட் அப்படின்னா இது மாதிரி ஸ்கொயர் ப்ராக்கெட், டெபிள் அப்படின்னா இது மாதிரி ரவுண்ட் ப்ராக்கெட், கேர்லி ப்ராக்கெட் வந்து டிக்ல வரும், அப்புறம் செட்டில் வரும், ஃப்ரோசன் செட்டில் வரும். ஸோ இதோட டைப்பை பார்ப்போம். இதோட அவுட்புட் வந்துச்சு, இது பேர் தான் செட். ஸோ இது மாதிரி இருந்தால் செட். ஸோ இதில் கீ வேல்யூஸ்லாம் இருக்காது, டைரெக்டாக இது மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து மியூட்டபிள் சொல்லுவாங்க. மியூட்டபிள் அப்படின்னா இந்த வேல்யூஸை நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ அதே மாதிரி தான் இதுலேயும் லிஸ்ட்டில் இருக்க வேல்யூஸை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்க முடியும், டெபிளில் இருக்க வேல்யூஸை நீங்கள் சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ டெபிள் லிஸ்ட்ன்றது இந்த ப்ராக்கெட்ஸை பேஸ் பண்ணி தான் மாறுது. அதே மாதிரி செட்டும் அதே தான், டிக்ஷனரியும் உங்களால் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இது வந்து மியூட்டபிள்னு சொல்லுவாங்க. செட் வந்து மியூட்டபிள் கலெக்ஷன். ஸோ இதை வந்து உங்களால் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அதோட சின்ன ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். செட் இதுக்குள்ள ஒரு லிஸ்ட் அதாவது லிஸ்ட் இருக்கு, அதை வந்து நான் செட்டா மாத்துறேன். அதாவது ஒரு லிஸ்ட் இருக்கு, உங்களுக்கு இன்னும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிற மாதிரி போகணும்னா ஒரு லிஸ்ட் கிரியேட் பண்றேன். மல்டிபிள் ஐட்டம்ஸ், அதாவது 3 ஐட்டம்ஸ் இருக்கு. அதை வந்து நான் இன்னொரு ப்ராக்கெட் போட்டு ரவுண்ட் ப்ராக்கெட் போட்டு அதை செட்டா கன்வெர்ட் பண்றேன். ஸோ செட்டா கன்வெர்ட் பண்ணி எஸ்ல வைக்கிறேன். அதுக்கப்புறம் நான் என்ன பண்றேன், எஸ் டாட் ஆட் 4 அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இதனால் ஆகும்னா அப் அண்ட் ஆகிக்கும், ஸோ ஆட் ஆகிக்கும். ஸோ இதை பிரிண்ட் பண்ணும்போது உங்களுக்கு புரியும். இங்கே இருந்தது உங்களுக்கு லிஸ்ட்டு, இதை செட்டாக கன்வெர்ட் பண்ணி நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கலாம். டேரெக்டாக லிஸ்ட்லேயும் உங்களால் ஆட் பண்ண முடியும், செட்லேயும் ஆட் பண்ண முடியும். ஸோ டிஃப்ரெண்ட் பர்பஸுக்கு இதை யூஸ் பண்ணுவோம், செட்டு லிஸ்ட்டு டெபிள் இதெல்லாமே. உங்களுக்கு அப்கமிங்கில் உங்களுக்கு கோட் பண்ணும்போது உங்களுக்கு புரியும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால ரிமூவும் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளை காட்டுறேன். சேம் as, பட் நான் இதை ரிமூவ் பண்ணுறேன், ரிமூவ் பண்ணி பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ நம்ம அடுத்து போகலாம். அடுத்து வந்து ஃப்ரோசன் செட். ஃப்ரோசன் செட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எஃப்ஆர்ஓ. ஸோ அதுலேயும் லிஸ்ட் அவுட் வந்து ஃப்ரோசன் செட் சேம் as செட் மாதிரி தான், பட் இங்கே வந்து ஃபங்க்ஷன் வந்து ஃப்ரோசன் செட்ன்றது யூஸ் பண்ணுறீங்க, ஃப்ரோசன் செட் இந்த ஃபியூச்சர் யூஸ் பண்ணுறீங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இம்யூட்டபிள் கனெக்ஷன் சொல்லுவாங்க. ஸோ இதை நம்ம எந்த சேஞ்சஸுமே பண்ண முடியாது, எதுவுமே மாற்ற முடியாது, ஆடோ ரிமூவோ எதுவுமே பண்ண முடியாது. ஸோ இதோட டைப்பை பிரிண்ட் பண்ணீங்கன்னா ஃப்ரோசன் செட்னு அப்படின்னு வரும். இதோட அவுட்புட் ஃப்ரோசன் செட். ஸோ இதுதான் செட்டும் ஃப்ரோசன் செட்டுக்குள்ள டிஃபரன்ஸ். மியூட்டபிள்னா ஒன்றும் இல்லை, மியூட்டபிள்னா நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்க முடியும், இம்யூட்டபிள்னா நீங்கள் எதையுமே சேஞ்ச் பண்ண முடியாது, ஆல்டர் பண்ண முடியாது. உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் இருக்கு, நான் அதையும் உங்களுக்கு காமிக்கிறேன் உங்கள் அண்டர்ஸ்டாண்டிங்காண்டி.
உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். Set, it's like a shopping cart. You can add, remove items anytime. Frozen set அப்படின்றது sealed delivery box, fixed items cannot change. ஸோ இது உங்க அண்டர்ஸ்டாண்டிங் கண்டி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம பைனரி டைப்ஸ் பார்க்கலாம். பைட்ஸ், பைட்டரி, மெமரி வியூ அப்படின்றத பார்க்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா x is equal to இதோடைய ஃபார்ம் பைட்ஸ் அப்படின்றது b அப்படின்றத அசைன் பண்ணுவாங்க. அது ஒரு பின்ற ஃபியூச்சரை நம்ம அசைன் பண்ணுறோம். அதுக்கப்புறம் ஒரு ஸ்ட்ரிங் வேல்யூ. ஸோ இந்த வேல்யூவை வந்து பைட்ஸில் நம்ம அசைன் பண்ணிவிட்டு அதோட டேட்டா டைப்பை செக் பண்ணுறோம். பைட்ஸ்னு வந்துருச்சு. ஸோ இந்த ஹலோன்றதை நான் பைட்ஸில் சேவ் பண்ணுறேன். ஸோ பைட்ஸ்னால் என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு லேட்டர் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அடுத்து பைட் அரே, சேம் அஸ் அதே மாதிரி தான் பைட் அரே ஈக்குவல் டு பைட் அரே 5 பிரிண்ட் print டைப் ஆஃப் எக்ஸ். இது வந்து இதோட டைப் பார்த்தீங்கன்னா பைட் அரே. இதோடைய நேம் இதுதான் பைட் அரே. இதோட ஃபியூச்சர் நேம் இதுதான் பைட் அரே. ஸோ பைட்ஸை பியாகவும் பைட் அரேவை பைட் அரேன்னு டைப் பண்ணுவோம். இந்த ஃபியூச்சராக கால் பண்ணிக்கலாம். அடுத்து மெமரி வியூ. ஸோ இதோட டீப் எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு இந்த ஃபைனலாக உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ அடுத்து மெமரி வியூ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மெமரி வியூ. மெமரி வியூவை நம்ம ரெண்டாக பண்ணிக்க முடியும். பைட்ஸாகவும் பண்ணிக்கலாம், பைட் அரேவாகவும் பண்ணிக்கலாம். ஸோ அதுலேயும் 5 தான் அசைன் பண்ணுறேன். ஸோ இதுக்குள்ள டிஃப்ரென்ஸும் உங்களுக்கு இது உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அதோட டைப் வந்து மெமரி வியூ. இப்போ நம்ம பிரேக் டவுன் பண்ணி பார்க்கலாம். பைட்ஸ்னா என்ன, பைட் அரேனா என்ன, மெமரி வியூனா என்னன்றதை நம்ம பார்க்கலாம். ஸோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இது பிரேக் டவுன் பண்ணிக்கோங்க. பைட்ஸ் அப்படின்றது இம்மியூட்டபிள் பைனரி டேட்டா, ரீட் ஓன்லி பைனரி டேட்டா. அப்படின்னா ஒரு நெட்ஒர்க்ல இருந்து ஃபைலோ ஒரு நெட்ஒர்க்கோ ஒரு டேட்டாவோ வருது அப்படின்னா, ஒரு டேட்டாவோ வருதுன்னா அதை வந்து நம்மளால சேஞ்ச் பண்ணவே முடியாது. பைட்ஸா இருந்துச்சுன்னா ரீட் ஓன்லி பைனரி, ரிசீவிங் ரீட் பண்ணலாம், ரிசீவ் பண்ணலாம், பட் சேஞ்ச் பண்ண முடியாது. நம்ம அதனால ஆல்டர் பண்ண முடியாது. ஸோ அதுதான் பைட்ஸ். ஸோ அடுத்து பைட் அரே. பைட்ஸ் அப்படின்றது உங்களுக்கு ஆல்ரெடி உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும், தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ பைட்ல இருந்து டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணீங்கன்னா அது வந்து இம்யூட்டபிள் பைனரி டேட்டாவாக இருக்கும். பைட் அரேல என்ன பண்ணீங்கன்னா மியூட்டபிள் பைனரி டேட்டாவாக இருக்கும். சேம் அஸ் பைட்ஸ், பட் யூ கேன் மாடிஃபை த டேட்டா. குட் ஃபார் வென் யூ ஆர் சேஞ்சிங் பைட்ஸ் பிஃபோர் சேவிங் ஆர் சென்டிங். ஸோ உங்களால் நீங்கள் சேவ் பண்ணீங்க அதுக்கு சென்ட் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் அதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். குட் ஃபார் வென் யூ ஆர் சேஞ்சிங் பைட்ஸ் பிஃபோர் சேவிங் ஆர் சென்டிங். நீங்கள் சென்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியோ இல்லை சேவ் பண்ணுறதுக்கு முன்னாடியோ அதோட பைட்ஸை வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அதுதான் மியூட்டபிள் பைனரி டேட்டா தான் பைட் அரேன்னு சொல்லுவாங்க. இம்யூட்டபிள் பைனரி டேட்டாவை பைட்னு சொல்லுவாங்க. நீங்கள் இதை படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ இம்யூட்டபிளாக சேஞ்ச் பண்ண முடியாது, மியூட்டபிள்னா சேஞ்ச் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு பைட்ஸ் அப்படின்றது என்னன்றது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ ஐ கெஸ் மெமரி வியூ அப்படின்றது எஃபிஷியன்ட் டேட்டா ஆக்சஸ். Access a position of the byte or byte array object without copying data. Saves memory and boosts speed. ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சஸ் இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் டேட்டாவையும் நீங்கள் வந்து சேவோ ட்ரான்ஸ்ஃபரோ பண்ணாமல் ஒரு பார்ட் ஆஃப் டேட்டாவை நீங்கள் எடுத்துக்கலாம். அது பைட்டாவோ பைட் அரேவாவோ நீங்கள் எடுத்துக்கலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 5 to எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு 1லேருந்து 10 இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை வந்து நீங்கள் பைட்டாவோ இல்லை பைட் அரேவோ எப்படி வேணால் எடுத்துக்கலாம். பட் ஃபுல்லாக எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் வந்து 1 to 5 இல்லை 5 to 10 இல்லை 3 to 5 ஸோ அது மாதிரி நீங்கள் ஸ்லைஸ் பண்ணி நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். சேவ்ஸ் மெமரி அண்ட் பூஸ்ட் ஸ்பீட். இது மாதிரி பண்ணுறதுனால உங்களுக்கு மெமரி சேவ் ஆகும், ஸ்பீடும் அது இன்க்ரீஸ் ஆகும். ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதுதான் அதோட யூஸ் கேஸ் பார்த்தீங்கன்னா
பைட்ஸோட யூஸ் கேஸ் ஒர்க்கிங் வித் ஃபைல்ஸ், இமேஜஸ், வீடியோஸ், பிடிஎஃப்ஸ். ஸோ இது மாதிரி நீங்கள் பைத்தானில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது இந்த மாதிரி பைட்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சென்ட் டேட்டா ஓவர் நெட்டுக்கு யூஸ் பண்ணுவோம். ஆப்டிமைஸ் மெமரி, ஹேண்ட்லிங் பைட் லெவல் டேட்டா, ஸ்டீமிங் ஏபிஐஸ், சென்சார். ஸோ இது மாதிரி ஐஓடி அது மாதிரி பர்பஸ் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு பைட் லெவல் மெமரிலாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் ரிசர்ச் பண்ணி பாருங்கள் பைட்ஸ்னா என்ன, பைட் அரேனா என்ன, மெமரி வேணா அப்படின்றத கொஞ்சம் டீப்பாக ரிசர்ச் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ இவ்வளோதான் இன்னைக்கு டாபிக். ஸோ மேஜர் டேட்டா டைப்ஸ்னு பார்த்தீங்கன்னா இன்ட்டு, ஃப்ளோட்டு, ஸ்ட்ரிங்கு, பூலியன், லிஸ்ட்டு, டிக்ட். ஸோ இந்த 6 டைப்ஸ் ரொம்ப மேஜரான டேட்டா டைப்ஸ். ஸோ டேட்டா டைப்ஸ்ன்றது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு கான்செப்ட். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.